ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் அபிலிட்டியில் ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் கேட்குற கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் இது ஒரு யூனிக் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதில் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த கியூ ஆர் ரோ. ஸோ இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன் எ ரோ, ரோஹன் இஸ் 10th from left and Mukesh is 13th from right. And there are 4 persons in between Rohan and Mukesh. Then find the maximum and minimum number of person. சரி, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன், ஒரு அந்த ரோவில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அந்த ரோவில் மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன் இருக்க முடியும், அந்த பாசிபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, இப்போ ரோஹன் வந்து ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து 10th பொசிஷனில் இருக்கார். ஓகே, 10th ரோஹன். ஓகே, அண்ட் முகேஷ் வந்து 13th ஃப்ரம் ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இந்த பொசிஷன் அண்ட் இந்த பொசிஷன் 13th முகேஷ். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, தேர் ஆர் 4 person பிட்வீன் தெம். இவங்களுக்கு நடுவில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன், மேக்ஸிமம் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளோ இருப்பாங்க, இவங்க ஒரு 10 ப்ளஸ், ஓகே, இங்கே ஒரு 13 ப்ளஸ் நடுவில் ஒரு 4. அப்போது இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 27 people மேக்ஸிமம் இருக்க சான்ஸ் இருக்குது. இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து பாசிபிள் வே. ஓகே, இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் அந்த ரோவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, மினிமம் பர்சன். சரி, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃப்ரம் லெஃப்ட்டு, ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரோஹன் வந்து பார்த்தீங்கன்னா 10th பொசிஷனில் இருக்கார். சரி, அதே மாதிரி முகேஷ் ரைட் சைட்லேருந்து, ஓகே, முகேஷ் வந்து என்ன பொசிஷனில் இருக்கார், 13th பொசிஷனில் இருக்கார். ஓகே, சரி, இப்போது இங்கே பாருங்கள், இதுக்கு பிட்வீனில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க, 4 person இருக்காங்க. சரியா? இப்போ இங்கே ஓவர்லேப் ஆகிருக்கு, இந்த ரெண்டு லைனும் ஓவர்லேப் ஆகிருக்கு. ஸோ அப்போது மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் பொசிஷன்ஸ் ஆஃப் போத் பிளேசஸ். ஓகே, சம் ஆஃப் பொசிஷன்ஸ் ஆஃப் போத் பிளேசஸ். ஸோ போத் பிளேசஸோட பொசிஷனோட சம், அதாவது 10 + 13 சம் ஆஃப் பொசிஷன்ஸ் ஆஃப் போத் பிளேஸ், ஓகே, மைனஸ் நம்பர் ஆஃப் பிளேசஸ் இன் மிடில், மைனஸ் நம்பர் ஆஃப் பிளேசஸ் இன் மிடில் எவ்வளோ, 4, ஓகே, -2. இது வந்து இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே, அதாவது சம் ஆஃப் பொசிஷன்ஸ் ஆஃப் போத் பிளேசஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் பிளேசஸ் இன் மிடில் -2. ஸோ இதை மேனிபுலேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் என்ன ரோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன, 10 + 13 23, 23ல் 6 போச்சுன்னா 17. அப்போ மினிமம் வந்து அந்த ரோவில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 17 persons இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் கண்டுபிடிக்கிறதுக்கு, இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளான ஒரு ஃபார்முலா. ஓகே, ஸோ ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.